அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். சட்டமன்ற தேர்தல் முதல்ல எதுக்கு வருதுன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நமக்கு எப்படி ஆகஸ்ட் 15 ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்தால் 500 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க. இவ்வளவுதான் அடிப்படை புரிதல். அரசியல் குறித்த அடிப்படை புரிதலும் பார்வையும் படிச்சவங்க அவங்களுக்கும் அதே பார்வை தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? படிச்சவங்களுக்கு அரசியல் குறித்த சரியான புரிதல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னா உண்மை அதுதான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பொழுது பார்க்காம போன்லேயே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, ஓய்வூதியம் கேட்டு போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்கன்னா எல்லாரும் திமுக ஓட்டு போட்டாங்க. உண்மை, அவ்வளவு பேரும் திமுக ஓட்டு போட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு கட்சியும் மோசமான ஆட்சியை தருவாங்கன்னு. படித்த சமூகம் சிந்திக்க தவறினால் எவ்வளவு பெரிய பேராபத்தை சந்திக்கும் என்பதற்கு இவர்களுடைய போராட்டமே அவர்களுக்கு சாட்சி. எனக்கு ஊதியத்தை உயர்த்துவான்னு நினைச்ச அவங்களுக்கு இந்த சமூகத்தை சீரடிப்பாங்கிற சிந்தனை வரல. இல்ல, மருத்துவர்கள் நமக்கு ஊதியத்தை ஏத்துவாங்க பரவாயில்ல, ஆனா இந்த சமூகம் சீரழிஞ்சா மருத்துவர்களின் வாரிசும் சீரழியுமா இல்லையா? இந்த சிந்தனை வரலையே. வள்ளுவர் என்ன முட்டாளா? அவர் அப்பயே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொல்லிட்டு போனாங்க. நம்ம எப்பவுமே திருக்குறளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மனப்பாடப்பட்டாதானே படிச்சிருக்கோம். எவனாவது ஒருத்தன் இதை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், இதுதான் உன் தமிழ் மறை, இதுதான் உன் வாழ்க்கை, நீ இப்படித்தான் வாழணும், இததான் நீ பின்பற்றணும் ஒருத்தன் சொல்லி கொடுக்கலையே எங்களுக்கு. ஏன் தமிழ் படிக்கிற? தமிழ் சனியனை ஏன் படிக்கிற? ஒரு பரதேசி பேசிட்டு போயிருச்சு. அது இஷ்டத்துக்கு நம்ம சொந்த ஊர்ல மட்டும்தான் மான தமிழன் ஆண்ட சாதி, அப்படிப்பட்ட சாதி, இப்படி எல்லாம் பெருமை பேசிட்டு இருப்ப. ஆனா ஊருக்குள்ள உட்கார்ந்து அடுத்த மாநிலத்துக்காரன் உன் தமிழை சனியன் என்பான், நீ அவனை தந்தை என்பா என்றா எவ்வளவு பெரிய கேவலம் கட்ட கேவலம் இந்த வாழ்க்கை. அதுல நமக்கு பெருமை வேற. அதான் சொல்லுவாங்கல்ல, மேய்க்கிறது எருமை பத்தியா, அதுல ஒரு பெருமை அப்படிம்பாங்க. நம்மளை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. எருமை எல்லாம் வச்சு செய்யல, எருமைக்கு கூட சூடு சொர்ணை எல்லாம் இருக்கு. நமக்கு எருமைக்கு இருக்கிற சொர்ணையில கூட ஒரு இன்ச்சு கூட இல்லாம போயிட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான் திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? ஓ, அவன் கிண்டல் பண்ற பாத்துக்க. இது என்னமா நாம் தமிழர் கட்சிக்காரனை கிண்டல் பண்ணதான் நீங்க கடந்து போறீங்க. ஒட்டுமொத்த தமிழரையும் தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு அவன் பேசுறான், ஓம் தமிழர் ஓம் தமிழர் அப்படின்றான். ஏய், உங்களுக்காக போராட களத்துல நாங்க நிக்கும் போதே வாழை எடுக்கவா, வாழை எடுக்கவா, விஜயநகர ஆட்சி அமைக்கவா அப்படின்னு கேக்குறான். எங்கப்பா போனீங்க இந்த ஆண்ட பரம்பரை எல்லாம்? ஆப்சென்ட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? வேர் இஸ் தி ஆண்ட பரம்பரை? வேர் இஸ் தி ஆண்ட பரம்பரை? எங்கப்பா போனீங்க? ஒத்த சீட்டின் குடைக்குள் ஒளிந்து கொண்டீர்களா ஆண்ட பரம்பரைகளா? வாயா எல்லாரும் வெளியில. ஓடி ஒளிஞ்சிட்டு 70 வருஷமா எங்களாலதான் சட்டை போட்ட, எங்களாலதான் ஜட்டி போட்ட, எங்களாலதான் ஜாக்கெட் போட்ட, வெக்கமா இல்ல மானங்கட்டவங்களா? உண்மையின் நேர்மைய உயிரை கொடுத்து இந்த இருக்க சேலை இத மேல போடுறதுக்கு ஒரு பொம்பளை மார்பறுத்து தட்டுல வச்சு போராடினாயா, அவ வரலாறு மறைச்சிட்டு அதுக்கு பெரியார் தான் காரணம்ன்றீங்க. எவன் போராடு, எவன் உயிரை கொடுத்து போராடு, இவன் கடைசியா ஒரு ஸ்டிக்கர் தீட்டு வருவாங்க. இவன் போராட்டம் பூரா ஸ்டிக்கர்ல முடிகிற போராட்டம் தீட்டு திராவிடம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுருவாங்க ரொம்ப நாள். ஆனா ஒருத்தன் அவன் பேசின விதம் தப்பு, ஆனா அவன் பேசின
இவர் ஒடுக்கப்பட்ட தலைவர், இவர் ஓயாமல் உழைக்கும் தலைவர். இப்படி நீ உன் சாதிக்குள்ள பிரிச்சு பாப்பா, அவன் உள்ள புகுந்துட்டு இன்னைக்கு கேவலமா கேக்குறாயா நான் மறுபடியும் விஜயநகர அரசு அமைக்கவான்னு. அந்த மூதேவிக்கு வரலாறு தெரியாது. விஜயநகர அரசு இருந்திருக்கலாம், ஆனா உனக்கு ஒருத்தன் தண்ணி காட்டினான்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து, என் தாத்தா ரகுநாத சேதுபதி, கிழவன் சேதுபதின்ற ரகுநாத சேதுபதி தண்ணி காட்டிட்டு போனானா இல்லையா? ஒரு இஸ்லாமிய தளபதி புடிங்கிட்டார், சீட்டை புடிங்கிட்டாப்ல. இவங்க பாசையில பேசணும்ல, பியூஸ புடிங்கிட்டாப்ல. யாருக்கு? விஜயநகர மன்னருக்கு. சீட் இல்லாம தொங்கிட்டு இருந்தாப்ல. போனா போதுன்னு அந்த இஸ்லாமிய தளபதி அந்த ருஸ்தம் கான் அவர்கிட்ட இருந்து அந்த மண்ணை மீட்டு என் தாத்தா ரகுநாத சேதுபதி போட்ட பிச்சைதான் உன்னுடைய விஜயநகரம். அந்த ஆட்சி மறுபடியும் ராமநாதபுரம் சுதந்திரமா. நான் வரி கட்ட முடியாது, இதை என்னைக்காவது எவனாவது படம் எடுத்திருப்பானா? வெள்ளக்காரன்ட்ட கட்டப்பொம்மை வரி செலுத்தாதான் படமா எடுப்பான், உனக்கு வரலாறுன்னு கற்பிப்பான். அவன் பேசுன வரலாறு எங்க? விஜயநகரத்து அந்த அரசருக்கு இது ராமநாதபுரத்து ரகுநாத சேதுபதி போட்ட பிச்சைன்னு எடுக்க சொல்லு படத்தை. நீ பேசு. வரலாறு தெரியாம மேடை ஏறி தேவையில்லாம பேசி மாட்டிக்காதீங்க. கேட்டா வாள் எடுப்பாரா, அப்படி வெடுக்க வெடுக்கன்னு எடுப்பாரா? இங்க பாரு, நீ சொன்னல ஓம் தமிழர் ஓம் தமிழர், நீ கிண்டல் பண்ணு ராஜா. இன்னைக்கு நீ கிண்டல் பண்ணியே ஓம் தமிழர், அதுதான் உன்னை மேடை ஏறி கதற வச்சிருக்கு. இல்லனா நீ அத பேச வேண்டிய தேவை வந்திருக்குமா? பயம் வந்துருச்சு, கதறான். இதுதான் நமக்கு கிடைத்த வெற்றி. தேர்தல் வெற்றில அப்புறம், தேர்தல் வெற்றி அப்புறம். இப்படி கேட்டல்ல, சாதியாவும் மதமாகவும் பிரிந்து கிடந்த தமிழரை நாம் தமிழர்னு எழுச்சி சொல்லோடு எழுச்சி கொள்ள வைத்தது. எப்படி அடி வலிச்சுச்சுன்னா நீ கதறி இருப்ப மேடையில. இதுவும் எங்களுக்கு பெருமையா தாண்டா இருக்கு. தேர்தல் வெற்றில அப்புறம் தாயா நாங்க வெல்றோம் தோக்குறோம், ஆனா நாங்க வென்று கொண்டிருக்கிறோம். எங்க கிராஃப் கீழே இறங்கல. இந்த ஊடகத்தை வச்சு நீ உருட்டிக்கிட்டு இருக்க. நாம் தமிழர் சாதிக்குமா சறுக்குமா? நாங்க சாதிக்கிறோம் சறுக்கிறோம். இது வரைக்கும் மற்றவை மற்றவை மற்றவைன்னு ஒதுக்குன நீ இன்னைக்கு நான் சாதிப்பட சறுக்குவனா கூப்பிட்டு வச்சு விவாதம் நடத்துற இடத்துக்கு வந்துட்டேனா? நான் சாதிச்சிருக்கேனா சறுக்கி இருக்கிறேனா? நான் வர்ற வழியெல்லாம் பாக்குறேன். உண்மையிலேயே மக்கள் பாவப்பட்ட மக்களை தான் தெரியுறீங்க. உங்க வாக்குகளை விற்பனை பொருளாக்கி மாத்தி நீங்க வித்ததோட விளைவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட உங்க தொகுதியை தூரமா. உண்மையில நமக்கு சரியா பார்வை தெரியலையா? இது பாலைவனமா காஞ்சு போன மக்காச்சோள செடியா? எங்க பார்த்தாலும் வறண்ட பூமி, வறண்ட பூமி. சரியான குடிநீர் வசதி கிடையாது. எப்படிங்க இவருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு தெரிஞ்சிருக்கு அரியலூர் மக்களை விட ஏமாளி பூரா குன்னத்துல தான் இருக்கிறாங்க. அதான் அங்க அங்க செல்லாத நோட்டை இங்க செல்ல வச்சிடலாண்டா, கள்ள நோட்டையும் நம்பி வாங்கிடுவாங்கன்னு இங்க அங்க செல்லாத காசை இங்க செல்ல வச்சிருக்காங்க. மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கரன். ரொம்ப முக்கியமா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். திராவிடம்னா என்னன்னு சொல்லி உருட்டினாங்களோ அதை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னமும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணன். அதுவும் முட்டு கொடுக்கறதுல முட்டி முட்டி முட்டை கொடுக்கறதுல மாடு கூட தோத்துரும். முட்டுறதுல எங்க அண்ணன் திருமாவளவன்ட்ட அப்படி ஒரு முட்டுனா முட்டு மொரட்டு முட்டு. இனிமே எங்க அண்ணனுக்கு அடையாள மொழியாவே மொரட்டு முட்டு திருமாவளவன் கூட கொடுத்துடலாம், அடைமொழியாக்கி. அப்படி கொடுக்கறாப்புல முட்டு. என்னன்னு திராவிடம் என்பதை திராவிடர்களை விட நாங்கள் தான் கட்டி காப்பாத்தி நாங்கள் இருக்கும் வரை திராவிடத்து பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. அப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சு, 4 சீட்டுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு, கதறல் ஓவரா இருக்கு. அப்ப 4 சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்க அண்ணன் கதறல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. படிச்ச மனிதர், அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மண்ணுல எல்லா கட்சிகளும், ஐயா ராமதாஸாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், தொடக்கமும் நோக்கமும் சிறந்தது. ஆனா காலப்போக்கில் காணாம போயிருச்சு. ஏன்? திராவிட சூறாவளியில் சிக்கி சின்னாபின்னம் ஆயிருச்சு. திராவிடம் ஒரு சுழல், அதுல சிக்கனவன் மீண்டதா சரித்திரமே இல்ல. அதனாலதான் இந்த சீமான் கூட்டணிக்கு போலையா கூட்டணிக்கு போலையான்னு எல்லாரும் கேட்டு கேலி பண்றீங்கல்ல. இந்த திராவிட சுழலையும் அந்த இந்திய சாக்கடை தேசிய சாக்கடை சிக்காம இருக்கிறாங்க. என்ன சொல்லி திமுக
அதுல ஒன்னாவது நிறைவேற்றிருக்கானா? உங்க தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டு வராங்க. யாராவது ஒருத்தர் கேப்பீங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளி நின்னு சொல்லிட்டா அப்படியே சுள்ளுன்னு கோவம் வருதுல, என்னைய தள்ளி நின்னு சொல்லிட்டானே, என்னைய மரியாதை இல்ல பேசிட்டானே, என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு 5 வருஷமும் உங்களை ஒருத்தர் மொட்டை அடிக்கிறானே, ஏன் உங்களுக்கு சூடு சொரணை வரல? ஏன் வரல? அந்த 500 ரூபாய் காசுல உங்க மொத்த பரம்பரையோட மரியாதையை அடமான வைக்கிறீங்க. எப்படி 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 அடமான வைக்கிறீங்க? இந்த கொட்டரை மருதையாறு இந்த அணை கட்டினா இங்க சுத்தவட்டத்தில் இருக்கிற விவசாயம் செழிப்பாயிரும். செழிப்பாயிட்டா ஏன் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவீங்களா? தம்பி கூட கேட்டாப்ல, அதை அப்படியே போட்டு வச்சிருக்கான், நிதி இல்ல நிதி இல்லைன்னு. அது எப்படி? நிதி இல்லைன்ற காரணத்தினால அத்தியாவசிய தேவையான ஒரு திட்டத்தை நீ தடுத்து நிறுத்துறியா? சரி, மருதையார சரி பண்ண வராத அந்த 60 கோடி ரூபாய் பேனா செலவைக்க 88 கோடி எங்க இருந்து வரும்? எனக்கு பதில் சொல்லு. இதுக்கு மெனக்கடாத நீ அதுக்கே மெனக்கடுற. சரி, அப்படி அத்தியாவசியமான அந்த பேனா என்ன செஞ்சுச்சு? வான்கோழின்னு ஒரு கதை எழுதுச்சு. இப்ப அந்த வான்கோழி வளர்ந்து எங்க வரைக்கும் வந்து நிக்குது தெரியுமா? வானவில் வளர்ச்சியா வந்து நிக்குது, வானலாவிய வளர்ச்சி. எங்க அண்ணன் கூட சமீபத்தில் பேசினாரு, இந்த மரம் நாங்க என்ன பேசுறோம்னா, இன்னைக்கு நாங்க மரம் நடுறோம், இது வளர்ந்து எங்களுக்கு பலன் தராது, ஆனா நாங்க பல தலைமுறைக்கு அது பலன் தரும் அப்படின்னாரு. எதை? மரத்தை நட்டு. பெரியார் எதை விதைச்சிருக்காரு தெரியுமா? வான்கோழி கதை இருக்கு. அதை அடுத்த கட்டத்துக்கு போய் பள்ளி அந்த அம்மாலாம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பிரபலமா 18 அந்த நான் அதை நானும் ஒண்ணுமே புரியல. உனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன படம்? ஜெயம் படத்துல கூட்டிட்டு வரப்பல தெரியுமா சகிலாவ? அதுவும் வந்தா அவளை வேற கண்ணோட்டமா தான் பார்ப்பாங்க. ஆசிரியர் வரலாறு தான் அங்கேயும் வச்சிருப்பாங்க. இதை அடுத்த லெவலுக்கு அப்படியே டெவலப் பண்ணி இப்ப இனி இதுக்கு அடுத்த லெவல்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது வேற கதை. இப்பயே இப்படி இருக்கு. இவர்களை நம்பி உங்க பிள்ளைகளை விட போறீங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவது என்பது சம்பிரதாயம். கூப்பிடுறாப்பா, என்னதான் இருந்தாலும் சின்ன தாமாயப்பா, இவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்டுருவான். எப்பா என்னதான் இருந்தாலும் பெரிய தாமாயப்பா, 1000 இருந்தாலும் அவன் நம்ம சாதிக்காரன்ப்பா, நம்மள இருந்து ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு போகணும்ப்பா. அப்படித்தானே ஒவ்வொரு எலெக்ஷனையும் போட்டீங்க, அப்படித்தானே போட்டீங்க. நீங்க அனுப்புனீங்களா உங்க சாதிக்காரன் பார்த்து பார்த்து ஓட்ட போட்டு, அவன் ஒரு நாளாவது என் சாதிக்காரன் என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்காண்டா, அவனுக்கு 10 விஷயம் வேண்டாம், ஒண்ணு செய்வோமே அப்படின்னு என்றாவது சிந்தித்தது உண்டா? சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் நோக்கம் உங்களுக்கு நல்லது செய்வதில்லை. அவன் என்ன சொல்லுமா, அவன் சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டா அவன் என்ன சும்மாவா போட்டான்? சாதிக்காரனாலும் 500 அவன் இப்படி 500 ரூபா வாங்கிட்டு தானே போட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா இதுதான் வழக்கு மொழி. நான் இப்படிதான் பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா எளிய மக்களுக்கு நான் கொண்டு போய் கடத்தனா உங்கள் மொழியில தான் நான் வந்து கடத்தி ஆகணும். இது மொழி மட்டுமல்ல, 60-70 ஆண்டு காலமாக எங்களுக்குள் இருக்கும் வழி, அதுவே என் மொழியாக வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. சும்மாவா போட்டா? அப்படித்தான் உங்களை பாப்பானே தவிர, என் சொந்தக்காரன் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காண்டா, என் ஜாதிக்காரன் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காண்டா, அவனுக்கு குறைந்தபட்ச கருணாநிதி சொன்னார்ல, பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது குறைந்தபட்ட செயல் திட்டத்தையாவது நாங்கள் நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தோம். அப்படியே ஏதாவது ஒரு நோக்கம் அண்ணன் சிவசங்கரனுக்கு கிடையாது. ஆனா எழுதிருக்காங்க பாரு ஒரு வரலாறு சிவசங்கரனுக்கு. உண்மையிலே பார்த்த உடனே அதிர்ச்சி. இந்த குவாரியில வெடி வச்சா எப்படி வெடிக்கும் அது மாதிரி எனக்கு வெடிச்சு தகர்ந்துச்சு. அப்படி ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் எது இன்டர்நெட்ல என்னன்னா, நீங்க கண்டிப்பா இந்த வரலாறு, அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு. ஏன்னா புதுசா வந்த ஒருத்தன் சொல்றான் வந்து திமுக வந்து ஒரு தீய சக்தி. ஆமா, அப்ப தீய சக்தி வரட்டணும்னா நாங்கள் வந்து தூய சக்தினா, அவன் உடனே இவன் என்னடா தீய சக்தி தூய சக்தின்றான், இல்லடா நாங்க பராசக்தி அப்படின்ட்டான். பராசக்தி பார்த்துச்சு, ஏண்டா உங்க பிரச்சனையில எதுக்குடா என்ன இழுக்கிறீங்க, இப்போதைக்கு நான் பராசக்தின்றது பராசக்தி. எங்க அண்ணன் சிவசங்கரன் பெரியாரிய இயக்கங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. கருணாநிதியின் எழுத்துக்கள் மீதும் திராவிட சிந்தனைகள் மீதும் ஈடுபாடு கொண்டவர் இருக்கு. சரி, இந்த பெரியாரிய திராவிட சிந்தனைகளின் கொள்கை கோட்பாடு என்ன? பகுத்தறிவு. கடவுள் மறுப்பத்தான நீ பகுத்தறிவுன்னு சொன்ன. சரி, சிவசங்கரன் அவர்களின் தந்தையார் பெயர் என்ன? சிவ சுப்பிரமணியம். நல்ல பெயரை நோட் பண்ணிக்கங்க.
தாயார் பெயர் சிவராஜேஸ்வரி, அவங்க சகோதரன் பெயர் சிவகுமார், அவருடைய பிள்ளைகளோட பெயர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஜெயசூர்யா, சிவசூர்யா, சிவசரண். குடும்பமே சிவ சிவ சிவன் பேரை வச்சுட்டு எப்படி பெரியாரிய கோட்பாடு உங்களை ஈர்த்தது? என்ன பதில் சொல்லுங்க. எதை ஈர்த்தது? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, திராவிட சித்தாந்தம், கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, எப்படி அங்க போய் சேர்ந்த சொல்? அப்ப எது ஈர்த்தது? பதில் கிடையாது. அடுத்தது, அண்ணன் சிவசங்கரன் இன்னொரு கதை விட்டு வச்சிருந்தாரு. இப்ப தம்பி சொன்னாப்ல, அண்ணன் கூட சொன்னாரு, சமீபத்துல வழக்கு விழுந்தது இல்லையா, தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு எல்லார் மேலையும் வழக்கு போட்டாங்க. யார் வழக்கு போட்டா? தமிழ்நாடு அரசு எங்க மேல வழக்கு போட்டிருக்கு. எதுக்கு? தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு. இதை விட கேவலம் கிட்ட கேவலம் ஏதாவது இருக்கா? சரி, அப்படி தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் எதுல ஒட்டணும்? பேருந்துகள்ல ஒட்டணும். பேருந்து எந்த துறை? போக்குவரத்து துறை. இந்த போக்குவரத்து துறை மந்திரிக்கு என்ன வரலாறு தெரியுமா? எங்க அண்ணன் சிவசங்கரன் 9 வயசுலயே இந்திய எதிர்ப்பு மாநாடுல கலந்துகிட்டாராம். அப்படி ஏற்பட்ட ஈர்ப்பு தான் திமுக மீது. திமுக இந்திய எதிர்ப்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து களத்தில் நின்று போராடிச்சு. அதில் 9 வயதில், அதாவது 1969ஆம் ஆண்டு பிறந்த சிவசங்கர் 1978 நடந்த திமுக நடத்திய இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துகிட்டார்னு ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த திமுக செடி வளர்ந்து வளர்ந்து 93ல அங்க கரைஞ்சது. திமுக கட்சியில கலந்துருச்சு. கரைஞ்சு அப்படி கொள்கை கோட்பாடோட சின்ன வயசுல இருந்தே கொடி பிடிச்சு தெருவெல்லாம் போஸ்டர் ஒட்டி அமைச்சர் பதவிக்கு வந்தார் நினைக்கிறீங்கன்னா அது உங்க அறியாமைன்னு அர்த்தம். அவங்க அப்பா மாவட்ட செயலாளராக இருந்தாரு, முன்னாள் மந்திரியா இருந்தாரு. அப்படியே அப்பாவோட சீட்ல ஒரு துண்டை போட்டு மகனுக்கு இடம் பிடிச்சு வச்சுட்டார். எப்படி அன்பில் தர்மலிங்கம் பிடிச்சாரோ, எப்படி பொய்யாமொழி பிடிச்சாரோ, எப்படி மகேஷ் பொய்யாமொழி பிடிச்சாரோ, அதே மாதிரி இந்த தலைமுறையை பிடிச்சு இடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. சீட்டு பிடிக்கிறது தான் திமுக காரங்களோட முதல் வேலை. சமூக நீதி வாய்ப்பே இல்லை. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? பெண்ணியம்னா என்னன்னு தெரியுமா? இந்த மேடையில நான் உனக்கு ஷோ பண்றேன். என் தங்கை கார்த்திகா, நான் கவிதா, 2 பெண்கள் பேச்சாளர்கள் சிறப்புரையாற்ற எந்த மேடையில நீ பார்த்திருக்கியா? கிடையாது. இன்னைக்கு இந்த மேடையில சாத்தியம்னா பொதுவாவே 2 பெண்கள், அதாவது கட்சி சொல்ல வரல, பொதுவாவே 2 பெண்கள் ஒரு இடத்துல சந்திச்சா சரியா இருக்காது. ஆனா 2 பெண்கள் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, 2 பெண்களும் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா 1 மணி நேரம் குறைஞ்சது பேசுவோம். எங்களுக்கு நேரம் பத்தாது. நீ விடிய விடிய பேச சொன்னாலும், ஏன்னா ஓ வரலாறு நீண்ட நெடிய வரலாறு, ஏன் வரலாறு உன்ட்ட ஏமாந்த நீண்ட நெடிய வரலாறு, அதை சொல்லணும்னா விடிய விடிய கதா கலாட்சேபம் பண்ணுவோம். ஆனா இங்க இருக்க ஐஎஸ் எங்களையே தான் எப்ப முடிப்பீங்கன்னு வெறி கொண்டு வேவு பார்த்துட்டு இருக்க ஐஎஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அது ஒரு பெரிய வரலாறு. எப்படி ஏமாத்திருக்காங்க? 9 வயசுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனவர் எதுக்காக? தமிழ்நாடுன்னு எங்களை ஸ்டிக்கர் ஒட்டிங்க. ஸ்டிக்கர் ஒட்ட வச்சிங்கன்னு எவ்வளவு செலவு தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு அடிச்ச 100 ஸ்டிக்கரை கூட ஒட்ட விடல, புடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 ஸ்டிக்கர் கூட ஒட்டல, அதுக்கு ஒரு வழக்கு. மிச்ச ஸ்டிக்கரை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால சொல்றேன், என்ன புடுங்கப்பா திருச்சிக்குள்ள ஒட்டுற அப்படின்னு. சொந்த மண்ணில வெக்கமா இல்ல? இந்த அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு என்ன கிழிக்க போறீங்க? போக்குவரத்து துறையில அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு சூடு சொரணை இருந்திருந்தா, என் மண்ணின் மக்கள் என்னை வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்கன்ற அந்த உறுதி உங்களுக்கு இருந்திருந்தா, மு.க. ஸ்டாலினே சொல்லியிருந்தாலும், ஐயா நீங்க சின்ன மேலம் சும்மா இருங்க, உங்க வாசிக்கிறத அங்க போய் வச்சுக்கோங்க, என் மக்கள் என்னை வச்சு வாசிச்சிருவாங்கன்ற பயம் சிவசங்கருக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த பயத்தை ஏற்படுத்திருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? வாக்கு செலுத்திய மக்களாகிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? ஏன் இல்ல? ஏன்னா எத்தனை முறை காதுல சுத்தினாலும் நம்மளே வாண்டடா அடுத்த தேர்தல் வரும்போது, எப்பா என் காது இங்க இருக்கு சுத்திட்டு போன்னு நிப்போம். உண்மையா இல்லையா? இல்லத்தான செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும். இல்லன்னா கேள்வி கேட்டிருக்கோம்ல, எப்பா வான் புகழ் கொண்ட வள்ளுவனை விட வான்கோழி கதை எழுதின கருணாநிதி பெருசா? கேட்டிருப்போமா இல்லையா? சொல்லுங்க.
88 கோடியில நான் பேனாசல வெப்பேன் நிக்கிறோம். அதுக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் எந்த தைரியத்துல பண்றாங்க? ஏய் வைக்கணும்னா பெத்த கடமைக்கு பிறந்த கொடுமைக்கு பத்தாக்குறைக்கு ஒண்ணுமே தெரியாத உங்களை முதலமைச்சர் சீட்டுக்கு துண்டு போட்டு வச்சு போன பாவத்துக்கு ஆட்டை போட்டு வச்சிருக்க காசுல எடுத்து உங்க அப்பாருக்கு தீபாராதனை காட்டுங்க, மலர் தூவுங்க, கட்டடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சொந்த காசுல சமாதி கட்டி இருக்கணும், சொந்த காசுல சொந்தமா இடம் வாங்கி பேனா சிலையை நட்டுக்க வைங்க, குப்புற போடுங்க, மல்லாக்க போடுங்க, எங்கிட்ட போட்டு உருட்டி விடுங்க. எங்க வரிப்பணத்தை எடுத்து என் மக்களுக்கு கட்ட முடியாத அணைக்கட்டுக்கு வராத பணம் ஓ பேனா சிலைக்கு எங்க இருந்து வருது? அப்படி என்ன செஞ்சு இந்த பேனா? இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து மேற்கூரை இடிஞ்சு விழுது இந்த மானங்கட்ட பொழப்புக்கு. பள்ளி பச்சை பிள்ளைங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல அந்த பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்க குழந்தை சாப்பிடும் போதே மேல இடிஞ்சு திங்கிற சோத்துல மடலி போடுதுவா ஆட்சி. இதே ஓ பிள்ளைக்கு நடந்தா நீ சும்மா விடுவியா? நீ கண்ணால பார்க்க முடியாத 10 தலைமுறைக்கு நீ சொத்து சேர்த்து வச்சிருக்க. நான் கண்ணால பாக்குற என் தலைமுறை சோத்துக்கு கையேந்திர நிலைமையில தான் வச்சிருக்கேன். நீங்க பெருமையா நினைக்கிறீங்க அரிசி இலவசம், அரிசி இலவசம்ன்றான். எதுக்கே நான் இலவசமா வாங்கணும்? ஏன் இலவசமா நான் வாங்கணும்? எல்லாரும் இலவசம்னு கொடுத்துட்டா பெருமையா நினைக்கிறீங்க. இந்த தலைமுறையை இலவசம் வாங்குதுன்னா அடுத்த தலைமுறை பிச்சைதாயா எடுக்கும், நேரடியா பிச்சை எடுக்கும். அதுதான் அவன் திட்டம். இன்னைக்கு கருணாநிதி காலத்துல சோசியல் மீடியா கிடையாது. கருணாநிதி என்ன உருட்டுறாரோ அதான் உண்மையான உருட்டு, அவருக்கு யார் முட்டுறாங்களோ அதான் உண்மையான முட்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்திருக்கு, எல்லாருமே பாக்குறீங்க. ஊடகங்கள் சொன்னா அதை உண்மை நம்புவீங்களா? ஊடகங்கள் உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்கணும்? 40% திமுக வாங்கணும்னு கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஆனா இது ஆபத்தான விஷயம். உண்மையான ஊடகங்கள் அவனை கருத்தை கணிச்சு மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்லணும். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆனா சொல்லணும், சொல்ல மாட்டான். ஏன்னா அவனும் கார்பரேட். நான் அதுக்கு ஒருபடி மேல போய் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னா ஊடகங்களை மிரட்டி வைக்கிறாங்களே. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, புதிய தலைமுறை நினைக்கிறேன், இந்த வெள்ளம் வரும்போது அந்த புகைப்படத்தை போட்டாங்கிறதுக்காண்டு அந்த இலவசமா ஒளிபரப்பக்கூடிய அந்த சேனல்ல இருந்து புதிய தலைமுறை டக்குன்னு தூக்கிட்டான். எப்படி மிரட்டான் பாருங்க. இப்போ இந்த நிருபர் இந்த தம்பி சொன்னாப்ல ஒரு எம்எல்ஏ ஆளை கடத்தி அடிக்கிறார். அது யாருன்னா நான் வாழுகின்ற அந்த பெருமைக்குரிய திருவரங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பழனியாண்டி அவர்கள். அங்கேயும் இதேதான். அந்த சமூக மக்கள், குறிப்பிட்ட சமூக மக்கள், முத்திரையர் மக்கள் பெரும்பிடுகு முத்திரையின் வாரிசாக பாவிச்சு இந்த மனுஷனை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சா இவர் அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே சட்டமன்றத்துக்கு போயிருக்காப்புல. எப்பேற்பட்ட வரலாறு அவருடைய வரலாறு, அதை கெடுக்கிறதுக்குன்னே அங்க போயிருக்காப்புல எங்க அண்ணன். போய் அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரா? நீங்க நல்லா பாருங்க. எந்த மக்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அந்த மக்களை தான் வெச்சு செய்யறா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் எதற்கு என்ற கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தா எங்க அண்ணன் சிவசங்கரனா இந்நேரம் தலையிட்டு 1000 பிரச்சனை திமுக இருந்தாலும் நான் உழைக்கிறேன், நான் மாவட்ட செயலாளர், ஆனா என்னை நம்பி வந்த மக்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதித்துவம் முக்கியம் சொன்னா 10.5க்கு கூட நின்றுக்கணுமா இல்லையா? ஏன் நிக்கல? ஆனா கேட்டவனை விட்டுட்டு தடுத்தவனுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அதான செஞ்சீங்க. எல்லா மாநிலத்திலையும் தமிழ் பேசுற நம்ம போனோம்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அவங்களுக்கு என்ன இட ஒதுக்கீடோ அதுதான் நமக்கு தருவான். நம்ம போய் அவனோட பிசிலயோ எம்பிசிலயோ உட்கார்ந்து வாங்க முடியாது. கேரளால எத்தனை மினிஸ்டர் எத்தனை எம்எல்ஏ, கர்நாடகால எத்தனை மினிஸ்டர் எத்தனை எம்எல்ஏ, ஆந்திரால எத்தனை மினிஸ்டர். ரொம்ப வேண்டாம், ராஜசேகர்னு ஒரு நடிகர் கட்சி தான் தொடங்கணும், அடிச்சு நொறுக்கிட்டான். பிரகாஷ் ராஜ்னு ஒரு நடிகர் நடிகர் சங்கத்துல போட்டியிட தான் நின்னா, நிக்க கூடாதுன்னு எல்லாரும் ஒண்ணா நின்னுட்டான். ஆனா உங்களுக்கு அந்த சூடு சொன்ன வரமாட்டேங்குது. ஆனா தமிழ்நாட்டுல நடிகர் சங்கத்துக்கு பேரு தென்னிந்திய நடிகர் சங்கம். ஏன்? நடிக்கிறவ, தயாரிக்கிறவ, இயக்குறவ 99% பெயர் பிற மாநிலத்தவர். அதனால
இவங்க எப்படி ஒரு முகமூடி வச்சிருக்காங்க, திராவிட முகமூடி. அது மாதிரி அவன் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சிருக்கான். இது எதை பத்தியுமே நமக்கு தெரியாது. தேர்தல் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆகஸ்ட் 15 ஆரஞ்சு முட்டாய், தேர்தல்னா 500 ரூபாய் 200 ரூபாய். இப்ப அவன் வந்துட்டான் 200க்கு 200 வெல்லப்படும், 200 எங்களுக்கே, 200 எங்களுக்கே. அதைத்தானே பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, 200 உங்களுக்கே உங்களுக்கேன்னு இந்த மக்கள்கிட்ட இந்த இதை காட்டுறாங்களே, இப்படியே காட்டி கூட்டிட்டு போறது. சமீபத்தில் ஒரு புகைப்படம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ரொம்ப அழகான வரிகள் வழிகளோட இருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம அடுத்த தலைமுறை நமக்கு ஏதோ செய்தி சொல்வது போல் இருந்தது. ஒரு ஆடு, அதுக்கு மாலை, ஒரு ஆடை ஒருத்தர் கொண்டு வந்து இன்னொரு இடத்துல விட்டுட்டு போறார். அப்ப அந்த ஆடு சொல்லிச்சான், அந்த வித்தவன் வெட்டுறதுக்கு அருவாளை தீட்டி, வாங்கினவன் அருவாளை தீட்டிக்கிட்டு இருந்தானா. அப்ப அந்த ஆடு இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை அப்படின்னு நினைச்சு அந்த ஆடு வருத்தத்தோட தன் வழிய வெளியில சொல்லிச்சான், வளர்த்தவனே என்ன வித்துட்டு போயிட்டான், வாங்கினவன் சும்மாவா இருப்பான் அப்படின்னு. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும் பச்சை துரோகம் தான் இந்த திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரசுக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு. எல்லாருக்கும் தெரியும். இந்த சொல்றாங்கல்ல, என்ன திமுகக்கு ஓட்டு போட்டணும், இல்லைன்னா பாரதிய ஜனதா புகுந்துரும் சொல்றிய. சரி, பாரதிய ஜனதா புகுந்தா கெடுதல் பண்ணுவான், காங்கிரஸ் என்ன பண்ணுவான்? இதுவரைக்கும் இந்த மண்ணில் பண்ண நல்லதை சொல்லு. நீ கட்சியை முதல்ல எதுக்கு தொடங்கின? திமுக என்ற கட்சியை, காங்கிரஸ் என்ற கட்சியை வேரோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக தொடங்கிய கட்சின்னு சொல்லிதானே நீ பரப்புரை பண்ண. ஒவ்வொரு வாட்டிங்க இப்ப இந்த 78ல இந்திய எதிர்ப்பு மாநாடு சொன்னேன்ல, இதுவும் நாடகம். ஏன் 77ல ஆட்சியை இழந்துட்டாங்க எம்ஜிஆர். அப்ப என்ன பண்ணா? அப்பனா சரி, ஆட்சி போயிருச்சு, ரைட், நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆரம்பிச்ச ஒரு நாடகம் தான் 78 நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு. அப்போ தமிழும் தமிழர்களும் எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கான் பாரு. தமிழ் மொழி, செம்மொழி, அதுல 3 செயல் திட்டங்களை போட்டிருக்காப்ல அந்த மாநாட்டில். தீர்மானங்கள்ன்ற பேர்ல மாநில உரிமை மீட்கணும், இந்தி எந்த இடத்துலயும் எக்காரணத்தை கொண்டும் மாநிலத்துக்குள்ள இந்தியை விட்டுறக்கூடாது. யாரு? சன்ஷைன் ஸ்கூல் நடத்தினாங்கல்ல, அந்த சன்ஷைன் ஸ்கூலோட தாத்தா தமிழ்ல பேசினா ஃபைன் போடு, அபராதம் செலுத்து அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கூட்டம் சொல்லுது. ஏன்னா ஆடு நம்மள ஆடுகளா தான் பாக்குறோம். ஏன்னா ஆடுதான் எப்பவுமே வெற்றவனை தான் நம்பும். பார்த்து பார்த்து இப்ப சொல்லுச்சுல, அந்த ஆடு வளர்த்தவனே வித்துட்டு போயிட்டான், வாங்கினவன் சும்மா தான் இருப்பானா. இந்த ஒரு சமாதானத்தை தான் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு, தேர்தல் என்பது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை, இது ஆட்சி முறை மாற்றத்திற்கு. சரியோ தவறோ நீ எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல. உங்க பகுதியில் இதுவரைக்கும் எத்தனை பேர் சுயேட்சையா நின்றுப்பான்? எதையாவது ஒண்ணு மாத்திட்டு நின்றுப்பான். ஏன் அடையில ஓட்ட பிரிக்க கூட நின்றுட்டு போட்டுமே. ஆனா எங்களை எதிர்த்தா, எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலனா உனக்கு என் வாக்கு கிடையாதுன்ற உறுதியை நீங்க கொடுக்கறதுக்காகவாது மாத்தி போட்டுக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம மனநிலை எங்க போச்சு? ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன்னு இந்த உருப்படாதவங்களை பூரா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லியே ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தான். இப்படி எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல இதுல மட்டும் சரியா சிந்திக்கிறீங்க. இந்த வாட்டி கரெக்டா சிந்திச்சீங்கன்னா இந்த மருதையாறு அணை திட்டம் அடுத்த நீ தம்பி மட்டும் ரெடியாய் ஜெயிச்சு சட்டமன்றத்துல போயாச்சுன்னா, தம்பி மட்டும் இல்ல, பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இங்க இவ்வளவு பேச தெரிஞ்ச எங்களுக்கு அந்த மருதையாறு அணைக்குள்ள இறங்கி வேலை செய்ய முடியுமா முடியாதா? யாருகிட்ட நீ அப்படியே வேலை காட்டிட்டு இருக்க? கர்நாடகால நீங்க நல்லா பாருங்க, காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வந்தாலும் சரி, அவன் எதை சொல்லி ஓட்டு கேட்கிறான்னா, காவிரியில அணை கட்டுவோம், காவிரியில அணை கட்டுவோம். ஏன்னா அந்த ஊர்ல விவசாயத்தை மதிக்கிறான். அரசியல்வாதி மட்டும் இல்ல, மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. ஆனா இங்க அந்த புரிதல் அறவே கிடையாது. விவசாயின்னா விவசாய பிரச்சனை, அவன் போராடுறான் அப்படின்னா அது அவனுடைய சொந்த லாபம், அவனுக்கு நட்டமாயிருச்சு, அவன் போராடுறான். இங்க இருக்க விவசாயில விவசாயம் பண்ணலன்னா அரிசி எங்க வாங்குவீங்க? கர்நாடகார வச்சதான் விலை, அவன் காலில் விழுந்து போய் அரிசி வாங்கிட்டு வரணும். இப்பயே இந்த தமிழ்நாட்டின்
முதல் குடிமகன் மு.க. ஸ்டாலினுக்கு பாட கட்டினப்பையே பேசாத மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு பிரச்சனைனா போய் பேசிடுவாரா? ஆந்திராக்காரே பாலாத்துல குறுக்க அணை கட்டி அவன் தண்ணீர் தேவையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறான். கர்நாடகாக்காரன் அணை மேல அணை கட்டி காவிரியில அவன் விவசாயத்தை பாதுகாக்கணும், அவன் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யணும், அதுல தண்ணீரோட நினைக்கிறான். கேரளாக்காரன் எப்படியாவது முல்லை பெரியாறு அணையை உடைச்சிட்டு கீழே இருக்கு இல்லையா இடுக்கி டேம் அதை பிள்ளை பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் தொடர்ச்சியா முல்லை பெரியாறு ஆபத்தா இருக்கு ஆபத்தா இருக்கு ஆபத்தா இருக்கு. அவனுக்கு பேரு தான் அங்க அதிக கம்யூனிஸ்ட். அவன் சிந்தனை பூரா தானும் தன் மக்கள் தன் மாநிலம் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நாசமா போகணும்னு நினைக்கிறவன். ஆனா வெளியில பார்த்தா உருட்டுவான் பொது உடைமைவாதின்னு. அதுவெல்லாம் பொது உடைமைவாதியா இல்ல, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் பொது உடைமைக்கு வியாதி. அங்க இருந்து கேட்ட இந்த அணையில இருக்கிற நீர்மட்டம் இறங்கி அதை உடைச்சாதான் கீழே இருக்கிற இடுக்கி அணை நிரம்பும், அதை அவன் ஊரை வளப்படுத்தும். இல்ல என்ன கொடுமைன்னா இடுக்கி மாவட்டம் நம்மகிட்ட இருந்ததே பிடிங்கி போயிட்டாங்க. இப்ப அவன் அணையை நிரப்புறதுக்கு முல்லை பெரியாறு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இன்னைக்கு உடைஞ்சிரும் நாளைக்கு உடைஞ்சிரும் ஆபத்தா இருக்கு, நிலநடுக்கம் வந்துரும், இவன் வந்து பிஜேபி பூந்துருன்ற மாதிரி அவன் பூகம்பம் வந்துரும் பூகம்பம் வந்துருன்னு அவன் 79ல இருந்து உடுக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற நடிகர்கள் நல்லா கேட்டுக்கங்க, அங்க இருக்கிற நடிகர்கள் அரசியல் பேசுறான், ஆனா அரசியலுக்கு வரணும்னு நினைக்க மாட்டேங்கிறான். அவன் மக்களுக்காக பேசுறான், மக்களோட உரிமைக்காக பேசுறான், எவனும் ஆனா அரசியலுக்கு வரல. ஆனா இங்க இருக்கிறவன் 2 படம் நடிச்ச உடனே தலைவா அப்படின்றவ, நீ 2 பாட்டு நடிச்சுட்டா சீரியல்ல நடிச்சிட்டாலும் தலைவான்றுவ. ஒரு இன்ஸ்டாகிராம்ல 4 வீடியோ போட்டா அவன் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துறணும். இந்த போட்டோ எடுத்து அதை ஒரு வச்சு ஒரு 100 வியூஸ் அள்ளும் அள்ளும் அள்ளும். இந்த மனநிலைமை எங்க கொண்டு போய் விடு நினைக்கிற? ஏய் யார் ஹீரோ தெரியுமா? பசிச்சு நிக்கிறான், என் கையில சாப்பாடு இருக்கு, சரி பசியில நிக்கிறான், எனக்கு அடுத்த நேரம் கிடைச்சிரும், அவனுக்கு இந்த நேரமே உறுதி இல்லையே, இருக்கிறத எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு போவேண்டா அப்படின்னு கொடுக்கிற அத்தனை பேரும் உண்மையான ஹீரோ. என்னைக்காவது அவனை நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக உரை யார்? இந்த கீர்த்திவாசன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே கட் அவுட்டுக்கு பால் ஊத்த போனல, அவன் அரசியலுக்கு வந்தவன். என்ன என்ன சொல்லிருக்கு இந்த சமூகம் நினைக்கிறீங்க? படிக்கிற வயசுல எதுக்கு உனக்கு அரசியல்? படிக்கிறவன் பேசாம வேற யாரு பேசுவா? இப்படி சொல்லி சொல்லித்தான் தில்லு முள்ளு பண்றவன், மொள்ள மாதிரித்தனம் பண்றவன், முடிச்ச வைக்கத்தனம் பண்றவன், மலை முழுங்கி மகாதேவன் அவ்வளவு பேர் அரசியலுக்கு வந்துட்டான். இன்னைக்கெல்லாம் அரசியலுக்கு வரதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? மக்களுக்கு சேவை செய்யணுன்ற என்ன வேண்டாம், மக்களை அப்படி ஜென்ட்லா பேசி ஏமாத்த தெரிஞ்சா போதும். சரி ஏமாத்த தெரியலன்னா கூட பரவாயில்லைங்க, ஏமாத்த தெரிஞ்ச 4 பேரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டா போதும். உதாரணத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருத்தர் யார் இருப்பாரு, விஜய் கூட்டு வந்தாரு இந்த பீகார் தேர்தலில் மண்ண கவுன பிரசாந்த் கிஷோர், கான்கிரீட் சாலை போட்டு அப்படி நடந்துட்டார் அப்படின்னா அவன் விவசாயியின் மகன். சரி இந்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? திமுக சரியில்லைன்னு உடனே என்ன பண்ணுவீங்க? அப்படியே அந்த தலை அப்படி ஸ்லைட்டா திரும்பி பழனிசாமி பக்கம் போகும். ஏன்னா பழகிருக்கீங்கல்ல, ஒன்னு சூரியன் ஒன்னு இளன்னு. ஏன் அது உதய சூரியன் இல்ல, அது உதவாத சூரியனா மாதிரி பல ஆண்டுகள். அது தொடங்கின அண்ணா நல்ல நோக்கத்துல தொடங்கி இருக்கலாம், ஆனா அண்ணா மேலே விமர்சனம் இருக்கு. நோக்க சரியா இருந்திருக்கலாம், ஏன்னா அண்ணா கூட இருந்தவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம், சத்தியவாணி முத்து, நாவலர் நெடுஞ்செழியன். ஆனா அதுக்கப்புறம் கருணாக புகுந்ததுக்கு அப்புறம் சுத்தம் சொல்லி முடிஞ்சு. சத்தியவாணி முத்து ஆதரிச்சு கருணாநிதியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு போன வழி இப்ப நான் பதிவு பண்றேன்ல, என் வழிதோ இந்த மொழிகளை நான் பதிவு பண்றேன், அதே மாதிரி பதிவு பண்ணிட்டு போனாங்க சத்தியவாணி முத்து. என்ன கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஒழிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போடா போடா புண்ணாக்கிட்டு போயிருச்சு அந்த அம்மா. நீ எல்லாம் ஒரு ஆள் எனக்குன்னு. முதல்ல சொன்னேன், அவன் அணை கட்டினா இவன் அணை கட்டினா இவன் அணை கட்டினா. தமிழ்நாட்டில் என்ன பண்ணா? அவன் அணை கட்டுறதுக்கு இவன் மண்ணள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஓ வரலாறு பாத்தீங்களா? உனக்கு துரோகம் பண்றதுக்கு ஓன்றது தான் மண்ணு போய்கிட்டு இருக்கு. சரி அப்ப எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா?
அள்ளிட்டு போற மண்ல ஒரு பிடி எடுத்து வாயில போட்டு போவான், இந்த வச்சுக்க செய்வான். ஆனா அதையும் ஏத்துக்கிறீங்க. அந்த மண்ணு உங்க வாயில விழுகல, உன்னை அடுத்த தலைமுறைக்கு போடுகிற வாய்க்கரசின்னு உரைக்கணும், சூடு சொரண வரணும். இன்னைக்கு நம்மளே பொங்கல்னு வந்துருச்சா, அரசாங்கம் கொடுக்கிற 3000க்கு வரிசையில் நிக்கிறோம்னா அடுத்த தலைமுறை பிள்ளை என்ன செய்யும்? வேலை வாய்ப்பு இருக்காது. எல்லாத்துலயும் வட இந்திய புகுந்துட்டோம். இன்னைக்கு இடஒதுக்கீடுன்ற பேர்ல எஸ்சி எஸ்டின்னு சொல்லி 20% வாக்குகளை எங்க அண்ணன் திருமாவளவனை வச்சு கொத்தோட அள்ளிட்டு போற திமுக. திருமாவளவனுக்கு குத்துற முத்திரை என்ன தெரியுமா? ஜாதி கட்சி தலைவர். சரிப்பா, திருமாவளவன் ஜாதி கட்சி தலைவர் தானே? ராசா பதிவு பண்ணிருக்கிறார். உனக்கு சூடு சொரணை இருக்குல்ல, நீ சமூக நீதி கட்சி தானே? திருமாவளவனுடைய வாக்குகள் எனக்கு வேண்டாம், ஒதுக்கி விட எங்க அண்ணனை நாங்க பாத்துக்கிறோம். எங்க அண்ணன் சிங்கம் மேலே கை வைப்பியா நீ? யாருன்னு நினைச்ச எங்க அண்ணன் திருமாவ? ஒண்ணுக்கு தேராத ஒன்னைய வச்சு இந்த திமுகன்ற வண்டி ஓடுதுன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் திருமா. இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் திருமாவை கூட்டணியில இருந்து கழட்டி விட்டு பாத்துருவோம். எங்க அண்ணன் என்ன சூடு சொரணை இல்லாதவர் நினைச்சியா? சுயமரியாதை சிங்கம்டா எங்க அண்ணன் திருமா. நீ பாரு, இந்த வார்த்தைக்கு எங்க அண்ணன் 20% வாக்கு வச்சிருக்காரு. குடுவா மொத்தமா வாரி சுருட்டிட்டு 4 சீட்டுக்குள்ள எங்க அண்ணன் சிங்கத்தை முடக்கலன்னு பாத்துறாத. எங்க அண்ணன் திருமா நிச்சயமாக சுயமரியாதையோடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணே, ஐ வாண்ட் மோர் எமோஷன். எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்தி தெரியவ? அது உள் இட ஒதுக்கீடுக்கு அன்னைக்கு வேணா எங்க அண்ணனால பேச முடியாம போயிருந்திருக்கலாம். சரி, ஏன் வேங்க வேலுக்கு பேசல? அது போன வருஷம் இந்த மாசம் பேசுவார் பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தேர்தல் வரும்போது. ஏன்னா ஏற்கனவே எங்க அண்ணன் பேசியிருக்காரு, இது ஒண்ணு புதுசு இல்ல. எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? திமுகங்கிற கட்டு விரியனையும் அதிமுகங்கிற கண்ணாடி விரியனையும் ஒழிக்காமல் ஓய மாட்டேன்னு பேசின சிங்கம்டா எங்க அண்ணன் திருமா. எப்படி ஒழிக்கிறோம் மட்டும் பாருங்க இந்த தீய சக்திகளை. எங்க அண்ணன் திருமா மானஸ்தன். அம்பேத்கருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடி ஆழமாக படித்து தெளிந்து அடுத்த வாழும் அம்பேத்கராகவே வாழுகிறவர் எங்க அண்ணன் திருமா. ஒரு நாளும் தன் சுயமரியாதையும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களையும் உங்களிடம் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். என்னவோ தெரியல, இந்த பெருசு ஓவரா தார்குச்சி போட்டுங்க. எங்க அண்ணன் வேற பேசிட்டாரு. பார்ப்பன கடப்பாறையை கொண்டு பாரதியார எடுத்து பேசிட்டாரு. திராவிட கோட்டையை உடைப்பேன்னாரு. தூங்கவே இல்லைங்க. யாரு? இந்த சுபவீர பாண்டியன்னு மீசையை முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சுட்டாப்ல. சூனாப்பானா, ஓ அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சுடா, ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு எவனா சொல்லிட்டான். தூக்கமே இல்லாம திரிறாங்க தீக்கால. அவ்வளவு வெறும் இவங்களை கூட்டிட்டு வந்து பேச வச்சிருவோமா, அவங்கள கூட்டிட்டு வந்து எடுபடல. இப்ப நான் மறுபடியும் சுபவீர பண்ணி சொன்னேன், ஐயா வயசாயிருச்சு, அமைதியா ரெஸ்ட் எடுக்கிறது உங்க நல்லது. நீ பேச பேச உங்க வரிசையா திராவிட சுடுகாட்டுல எவனா தூங்குறானோ அவன் நிம்மதியா தூங்கிட்டு விடுங்க. இல்லைன்னா பிள்ளைய ஊரா வெறி கொண்டு தெரியுதுங்க. அண்ணன் சீமான் கூட சொல்லிட்டாரு, எப்ப செத்தவங்கள பேச மாட்டேனாரு. ஆனா இவங்க செத்தவங்கள பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. பி கேர்ஃபுல். இது உங்களுக்கு வயசான காரணத்தினால, ஏதோ அன்பின் காரணமாக, மரியாதை நிமித்தமாக சூனாப்பானாவின் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும்னு நான் செய்யக்கூடிய அட்வைஸ் கூட வச்சுக்கோங்க. உங்க வயசுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு எங்க அண்ணன் திருமாவளவனை கூட்டிட்டு வந்து மேடை ஏத்தி பேசு சீமான பேசு அப்படின்னு உசு பேத்தி விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றோம், நீங்க சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பவும் உங்கள் திராவிட கோட்டை தான். எவ்வளவு பேச சொல்றியோ, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லும் போது உடைவது தமிழ் தேசியம் அல்ல. நீ பேச வைக்கும் போதெல்லாம் தமிழ் தேசியம் பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. திராவிடத்தின் அஸ்திவாரம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இதான் நடக்குது. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும். முன்னாடி எல்லாம் இதை பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில நண்டு நசுக்கு சுண்டா நீ யாரை எழுப்பி விட்டாலும் அது 1 மணி நேரம் பேசுவான். ஆனா அங்க பேச ஆள் இல்ல.
அதனால சிதம்பரம் எம்பி இப்ப தொகுதி பக்கம் போலனாலும் பரவாயில்லப்பா, எங்க தீகா பக்கம் வந்து இந்த 4 வார்த்தையாவது சீமான திட்டிட்டு போயிரு, நான் இன்னைக்கு நைட்டாவது நிம்மதியா தூங்கிக்கிறேன்னு கெஞ்சி கேட்டதன் பால் எங்க அண்ணன் திரும்ப பேசிருக்கலாமே தவிர மனம் வந்து அவருடைய தம்பி சீமானை பேச ஒரு நாளும் விரும்ப மாட்டார் என்று நான் நம்புகிறேன். வேற வழி இல்ல. அந்த 4 சீட்டை தக்க வச்சுக்கணும், கூட்டணி தக்க வச்சுக்கணும் எல்லாரும் நினைக்கிறீங்க. இல்ல, அவர் பேசினா தான் அவர் கட்சியவே தக்க வச்சுக்க முடியுன்ற சூழல்ல அவர் இருக்கிறாரு. இல்லைனா இந்த சரத்குமார் சொன்னார்ல, ராதிகாட்ட நைட்டு கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ நான் காலையில கட்சி அணைச்சிருவேன். நைட் அந்த அம்மா தூங்கிட்டு இருந்திருக்கு பாவம். தூக்கத்துல எழுப்பின உடனே நம்ம சில பேருக்கு ஒரு பக்கம் சிப்பா அப்படின்றாங்க. அப்படி சொல்லிருக்கு, போன்னு சொல்லிருச்சு, ஓகே பெர்மிஷன் கிராண்டட்னு காலையில கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் அடைச்சு விட்ட மாதிரி எங்க அண்ணன் திரும்ப பெர்மிஷன் எல்லாம் எவனும் கேட்க மாட்டான். வித்தவுட் பெர்மிஷன் காலையில திமுக போய் எங்க அண்ணன் வன்னியரசு ரெடியா இருக்காரு, அண்ணன் எப்ப சாவ திண்ணு எப்ப காலியாகும்னு. அதுக்கு தான் ரொம்ப நாளா முட்டை கொடுத்துட்டு இருக்காப்ல. காலையில வன்னியரசு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில் இணைந்து விட்டார்கள், துண்டு இடம் மாறிடும் எங்க அண்ணன் திருமாவளவன் தெரியும். வேற வழி இல்ல. இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாக உழைத்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தொடர்ந்து அவர் அந்த கொள்கைக்காக நிற்க முடியாத ஒரு சூழலில் ஒற்றை காலில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால அதை புரிஞ்சுக்கங்க. இந்த பிரச்சனையே பேஸ் பண்ற ஒரு காரணத்தினால தொகுதி பக்கம் வர முடியலப்பா, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அண்ணனுக்காக நான் கேட்டுக்கிறேன். அதனால நீங்களே ஏதாவது பார்த்து பறிச்சு உங்க தொகுதிக்கு நல்லது பண்ணிக்கங்க, எனக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு. அடுத்தது சிவசங்கர், மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை அமைச்சர். எல்லாரும் ஊழல் ஊழல்னு பேசும்போது 2 துறைய, இந்த தோல்ல ஒரு போக்குவரத்து துறையையும் இந்த தோல்ல மின்சாரத்துறையும் தாங்கி கொண்டு இருக்கிற ஒரு தியாகியை பார்த்தா அத்தனை கேள்விகள் அடுக்குனீங்க. அது எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா? நீங்க நல்லா பாருங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக பாத்தீங்களா, அதுல ஊழல் செஞ்சிருச்சு, இதுல ஊழல் செஞ்சிருச்சு. பேசினாரா இல்லையா ஸ்டாலின்? பேசினார்ல. சரி, எத்தனை ஊழலை வெளிக்கொண்டு வந்து எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்த சொல். ஒரே ஒரு விஷயம், ஊரறிஞ்ச விஷயம், கொடநாடு கொலைகேஸ். உலகத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் கொலைகேச விசாரிக்க வேணும்னு மேல்மருவத்தூர்ல விட்டா உருண்டுருவார் போல, உருள்ற மாதிரி நேரம் ஓடி போய் தெருவில் உட்காரப்பல, விசாரிக்க கூடாதுன்னு. சாத்தான்குளம் கேஸ் என்னாச்சு? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு? தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு நல்லா கேளுங்க, தீர்ப்பு வந்துச்சு, நீதி வந்துச்சா? இங்க பல வழக்குகளுக்கு தீர்ப்பு வருது. கொடுமையான விஷயம், பச்சை குழந்தை ஹாசினி. அதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மகளை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா என் பிள்ளைக்கே அந்த நீதி கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வு சட்ட மனிதர்களா நாம்? இந்த நாட்டில் யாருக்கு தண்டனை கிடைக்குது பாத்தீங்களா? ஒரு எண்ணெய் நிறுவனம் தன்னுடைய விவசாய நிலங்களை எடுத்துக்க போது அப்படின்னு போராடின விவசாயிகளுக்கு தண்டனை கொடுக்கிறான். ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுது இந்த நாட்டில். அது ஒண்ணு அவன் திட்டமிட்டு ப்ரீ பிளான்ட் எதுவுமே கிடையாது. ஒரு கோவத்துல ஆத்திரத்துல செய்யறதுதான். என் இடத்தை புடுங்குற, இனி நான் விவசாயம் செய்ய முடியாது, என் வாழ்வாதாரம் போச்சு, சின்ன வயசுல இருந்து இது ஒரு வேளாண் மண்டலம் அப்படின்னா ஆத்திரத்துல செய்யற வேலையை திட்டமிட்டு செஞ்சதா சொல்லி தண்டனை கிடைக்க முடியுது. ஆனா 41 பேர் செத்தா அவன் மேல எந்த வழக்கும் கிடையாது. இப்ப இத்தனை பேர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் சம்மன் போட்டு விசாரணைக்கு போயிருக்கிறாரு. தட்டி கொடுத்து தடவிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு வரியா அப்படி. எங்க போச்சு உங்க மாநில அரசு? ஏன் ஸ்டாலின் ராத்திரியோட ராத்திரியா இங்க பேசின தர்மபுரியில ஒரு தம்பி ட்விட்டர்ல எழுதுறவன நைட்டோட நைட்டு தூக்கிட்டு வர தெரியுது. 41 பேர் உயிர் போயிருக்கு. அவன் தப்பு பண்ணிருக்கா பண்ணல? சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த சம்பந்தப்பட்ட நபரா இல்லையா? ஏன் நீ போய் தூக்கல? ஏன்னா அவனுடைய சேம் சைடு கோல் போடுறவன், சேம் சைடு கோல் போடுறதுக்கே இருக்கிறான். ஏன்னா திமுகவுக்கு எல்லாரும் எதிர்ப்புல இருக்கான். அந்த எதிர்ப்பு வாக்கு எக்காரணத்தை கொண்டும் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த ஒட்டுமொத்த திராவிடமும் சேர்ந்து இறக்கி விட்ட கள்ள குழந்தைதான் இந்த தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அவன் பின்னாடி இருக்கிற கூட்டம் எது? சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு, பெருங்கூட்டம் இருக்கு. ஆனா அது எதுக்குமே சிந்திக்க தெரியாது. அப்ப இவன் இந்த சொன்னாப்ல இவன் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல போனாலும் தலைவர் போறாரு. சுய சிந்தனை கிடையாது. அதான் அவன் பேராபத்தானவன். இதே விஜய் தானே சொன்னாரு கில்லி படத்துல, அவன் அப்படித்தானே சொல்றான். கில்லி படத்துல முத்துப்பாண்டிட்ட சண்டை போட்டு தனலட்சுமியை காப்பாத்துற மாதிரி
தமிழ்நாட்டை காப்பாத்திரேன்ற. சரி உன்கிட்ட அதான் சொல்லல ஓ பாணியில நான் கேள்வி கேட்கிறேன். அதே விஜய் அதே கிள்ளில தான் சொன்னாரு, இத்தனூண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய ஓ திறமை மேல வைக்க வேண்டியதானு கேட்டாரு. நீ ஏன் வைக்காம அந்த போஸ்ட்ல கிறிஸ்டப்பாவை எடுத்து தடவிக்கிட்டு இருந்த? எதுக்கு கிறிஸ்டப்பா? why you need கிறிஸ்டப்பா? பதில் சொல்லுங்க பக்காமாஸ் அவர்களே, பதில் இருக்கா? கிறிஸ்டப்பா விடு. கிரீன் காரிடார் பாதுகாப்பு யார்கிட்ட இருந்து? நீங்க என்ன எல்லை பாதுகாக்கிற தலைவரா இல்ல இரு நாட்டு தூதுவரா? யார் நீ? யாரா நீ? ஏய், நல்லா நடிக்க தெரியவன். எல்லா கட்சிக்காரனும் நல்லா நடிக்க தெரியும். நல்லா நடிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் கோட்டைக்கு அனுப்பாதீர்கள். அவ்வளவு பேரையும் கோடப்பாக்கத்துக்கு அனுப்புங்கள். மக்களின் மனதை எவனொருவன் நன்றாக படிக்க தெரிந்தவனோ அவனை தேர்ந்தெடுத்து கோட்டைக்கு அனுப்புங்கள். அப்படி ஒரு வீரனைத்தான் எனது அண்ணன் சீமான் இந்த குன்னம் தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பார்ப்போம்? யோசிச்சு பாருங்க, அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? இன்றைக்கு எந்த கட்சியிலாவது இந்த வயசுல ஒரு வேட்பாளர் காட்டுங்க. எப்ப பார்த்தாலும் இடைத்தேர்தல் வைக்கிற நிலைமையில இருக்கிறவர் தான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறது. அவங்களும் சீட்டை விட மாட்டான். சொந்த மகை இருந்தா கூட அவன் போனதுக்கு அப்புறம் தான் சீட்டு புக்கிங் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். ரொம்ப வேண்டாம், உதயநிதிக்கே சிஎம் சீட்டு வெயிட்டிங் லிஸ்ட் தான். அதுக்கு தான் துண்டு போடுறதுக்காக தான் இந்த துண்டு சீட்டை அந்த துண்டு சீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்ப உட்காந்துக்கோ, பக்கத்துல பேபி சீட்டு போட்டிருக்காப்ல. நைனா இருக்கிற வரைக்கும் நைனாக்கு இந்த சீட்டு, நைனாக்கு அப்புறம் உனக்கு இந்த சீட்டு. இல்ல இல்ல, அவங்களும் நம்ம தம்பி தங்கைகள் தான். பேசுவது அவங்களுக்காக தான். விஜய் படம் வந்தா நானும் சேர்ந்து பார்ப்பேன். ஜனநாயகனை ஆதரிக்கிறேன். ஏன் ஜனநாயகன் படத்துக்கு இத்தனை நெருக்கடி நானும் கேள்வி கேட்கிறேன். விஜய் கேட்காத கேள்வி கூட அவருக்காக நாங்க கேட்கிறோம். 1000 தான் இருந்தாலும் விஜய் எங்களுடைய அண்ணன் தம்பி தான். ஆனா தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு தான். அண்ணன் ஆனாலும் தம்பி ஆனாலும் கேள்வி கேட்கின்ற துணிவு வேணும். தலைவனே ஆனாலும் கேள்வி கேட்கணும். நீ செய்யறது தப்பு அப்படின்னு அந்த படிப்பினை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து தவறியவரை தலைவன் என்று கொண்டாடுவது சீர்கட்ட சமூகம் என்பதற்கு சான்று. யார பாருங்க, திராவிடம் உடனே பெரியார் திட்டு வந்துடுறாங்க. சரி, என்ன சொன்னார் பெரியார்னா? எதுக்கெடுத்தாலும் பெரியார திட்டு வந்தா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான் பகுத்தறிவு நாசனம். பெண்களை முடிய வெட்டிக்க, கற்பப்பைய எடுத்துரு அப்படின்னாப்ல. சரி, அப்படின்னா இந்த பெரியாருடைய கொள்கையை முதல்ல பின்பற்றிருக்க வேண்டியது யாரு? வீரமணி தானே. வீரமணி தானே. அப்படி செஞ்சிருந்தா எப்படி இன்னைக்கு பெரியாருடைய அறக்கட்டளைக்கு அன்பழகன் பொறுப்பாளராக இருக்க முடியும்? அன்பழகன் தான் வீரமணியோட மகன். பெரியார் சொன்னதை நீ செஞ்சிருந்தா எப்படி ஓ மகன் அங்க வந்து உட்கார்ந்தான்? ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க, தாலியை அறுத்துரு, கற்பப்பை எடுத்துரு, முடிய வெட்டிக்க. இதெல்லாம் புரட்சிகர சிந்தனைகள். ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து ஏன் இந்த சமுதாயத்தை அணுக முடியாதா? ஏன் நாங்க எப்படி தலைய முடிய வெட்டிட்டோமா, தாலி அறுத்தோமா, என்ன பண்ணோம்? இன்னைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு கொண்ட பதில் இருக்கா? இந்த வருமாறு அடுத்து நாங்க பல கடப்பாறை வச்சிருக்கோம். பல கடப்பாறை இருக்குப்பா, உன்னால சமாளிக்க முடியாது ராஜா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தேர்தலில் வென்று விட்டால் இவனை ஜெயிக்கவே முடியாது, கேவலம் அற்ப பணம் கொடுக்கணும், உன் பொண்டாட்டி கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான், உன் பிள்ளை ஓட்டு போடாது உனக்கு. உண்மையின் நேர்மைகள். இந்த நாட்டுக்கு என்ன அரசியல் தேவைன்னு சிவசங்கரன் வீட்டுல அவர் மனைவி காயத்ரி சிந்திச்சுட்டாங்கன்னா அந்த அம்மாவை ஓட்டு போடாது. ஏன்னா நாங்க பேசுறத அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்துதான். மழைய பூரா உடைச்சிட்டோம்னா நாளைக்கு உன் பிள்ளை எங்க உட்காந்து மூச்சு விடும்? எந்த தண்ணியை குடிக்கும்? எவ்வளவு நாள் இந்த பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிப்ப? அந்த பிளாஸ்டிக் தண்ணி பூரா ஓ பிள்ளை வயிற்றுக்குள்ளேயும் தான் போகும், என் பிள்ளை வயிற்றுக்குள்ளேயும் தான் போகும். நான் என் பிள்ளைக்காக மட்டும் பேசல, சிவசங்கரனின் வாரிசுகளுக்காகவும் பேசுகிறோம், ஸ்டாலின் வாரிசுகளுக்காகவும் பேசுகிறோம். நீங்க வேணா வெளியில எங்கேயா தீவு வாங்கி போட்டு போயிடலாம், ஆனா செஞ்ச பாவம் விடாது, கருப்பு மாதிரி துரத்தும் உங்களை. பேசணும்னா விடிய விடிய பேசலாம். வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு
உங்களுக்கு செஞ்ச பாவம் மூட்டை. அதை அவுத்து விட்டா அதான் சொல்லல, மணிக்கணக்கா பேசல, நாங்க பேசணும் தண்ணி குடிக்காம விடிய விடிய பேசுவோம். ஆனா சிந்திக்க வேண்டியது நீங்க தான். இந்த பிள்ளை 12வது படிச்சதுல இருந்து இந்த கட்சியில பயணிக்கிறாப்ல. ஏன் இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசியம், மக்களுக்கான அரசியல் தமிழ் தேசியம். மொழியை அழிச்சிட்டான், வளத்தை அழிச்சிட்டான், மண்ணை அழிச்சிட்டான். இந்த மருதையாறு பிரச்சனை இன்னைக்கு உன்னை கண்டுக்காம போட்டிருக்க இந்த சிவசங்கரனுக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கல்ல, இந்த பிள்ளை அந்த மருதையாறு பிரச்சனைக்காக போராடிய பிள்ளையை நாங்க களத்துல நிப்பாட்டி இருக்கோம். இப்ப கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கிரசரை இழுத்து மூடி இருக்கிறாப்ல, மக்களுடைய மக்களா போராடி அந்த கிரசரை இழுத்து மூடினது இந்த புள்ள. வாக்கு செலுத்தும் போது நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போடுங்க. காசு கொடுக்கிறவன் அதிகமா கொடுக்கிறவன் போட்ட வரைக்கும் போதும். அப்படி போட்டு தான் இன்னைக்கு நாங்க நடுத்தருவில் நின்று கத்துறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு கூட இருக்காது. ஒவ்வொரு முறையும் அது குறிப்பா பெண்களுடைய வாக்கு குறி வச்சு வர்றாங்க. ஒவ்வொரு முறையும் காசுக்கு வாங்கிட்டு போடுற ஓட்டு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு, நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு வாய்க்கரிசி போட வேண்டாம். ஓட்டு போடும்போது ஒரு முறை சிந்திச்சு போடுங்க. எளிய பிள்ளைகள், நீங்க யாரும் பெரிய மந்திரி எம்எல்ஏ விட்டு பிள்ளைகள் கிடையாது. எளிய பிள்ளைகள் நாங்க வந்திருக்கோம். உங்க மக்கள், எங்க மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க. உங்களுக்காக நாங்க களத்துல நிக்கிறோம். இவன் புகுந்துருவான், பிஜேபி புகுந்துருவான், அவன் நாங்க இந்த மண்ணில் உயிரோட இருக்கிற எவனும் வர முடியாது. இது தமிழர் மண். பெரியார் மண் சொன்னா மறுபடியும் சொல்றேன், அடிச்சு சொல்றோம். விஜயநகர வாரிசுகளுக்காக குறிப்பாக சொல்றோம். நீ தூக்கிட்டு வர்ற பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணா. அதனால இங்க எந்த பப்பு வேகாதுன்னு இல்ல. அதேதான் ராஜா உனக்கு சொல்ற, ஓம் பப்பு இல்ல, ஒரு தாத்தா பப்பு, எந்த பப்பு இந்த மண்ணில் வேகாதுங்கிறது உறக்க கூறி என் உரையை நிறைவு செய்து கொண்டு, என் தம்பி கீர்த்திவாசன் இந்த மண்ணின் மைந்தன், உங்க தொகுதி நல்லா இருக்கணும், உங்களுக்கு குடிநீர் வசதி வேணும். உண்மையிலேயே உங்களுக்கான அந்த பள்ளி வசதி, குடிநீர் வசதி, உங்க பகுதியில் தொழிற்சாலைகள் வசதி, போக்குவரத்து, இது அத்தனையும் நீங்க கேட்க வேண்டாம். என்ன செய்யணும்னு அவன் கையில பிங்கர் டிப்ல வச்சிருக்கான், இறங்கி செய்வான். உங்களை இதுவரைக்கும் வச்சு செஞ்சாங்களா அவங்களே சேர்த்து வச்சு செய்வான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.